கோவில்பட்டியில் டாஸ்மாக் கடையை உடைத்து 9,000 ரூபாய் பணம் மற்றும் மது பாட்டில்கள் திருட்டு போன சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா டிஸ்கையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எட்டயபுரம் சாலையில் மூக்கரை பிள்ளையார் கோவில் சந்திப்பில் டாஸ்மாக் கடை மற்றும் அதன் அருகே பார் ஒன்று செயல்பட்டு வருகிறது. நேற்று வழக்கம் போல ஊழியர்கள் கடையை அடைத்துவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலையில் அந்த டாஸ்மாக் கடை மற்றும் அருகில் இருந்த பார் ஆகியவற்றின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் போலீசார் விரைந்து வந்து பார்த்தனர். டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து அங்கு வைத்திருந்த 9,000 ரூபாய் பணம் மற்றும் 4 மது பாட்டில்களை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் அருகில் இருந்த பாரில் 3,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் உணவுப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். அது மட்டுமின்றி அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா டிஸ்கையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மெயின் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் நடைபெற்ற திருட்டுச் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.